வணக்கம். வருங்கால அரசு அதிகாரிகளே, எதை செய்ய நினைக்கின்றோமோ அதை நாளை செய்யலாம் என்று எண்ணத்தை கழுவிட்டு நாம் என்று செய்ய நினைக்கின்றோமோ அந்த நிமிடமே அந்த நொடியே அந்த செயலை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அதனை வெற்றி என்பது இலவாக கிடைக்கும். ஏனென்றால் இன்று இருக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் உடல் நிலையும் நம்மளுடைய படிக்கணும் என்ற ஒரு மனப்போக்கும் நாளை என்பது இருக்குமா என்றால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைய நேரமானது அது நமக்கான நேரம். அதனால் இந்த நேரத்தை பயனுள்ளதாக நம்ம மாற்றும். அதனால் நம்மளுடைய 250 டேஸ் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு மிகவும் அது பயன் தரும் வகையில் அனைத்து வகையான வினாக்களும் இதில் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் தயவு கூர்ந்து தினமும் ஒரு 30 நிமிடங்கள் நீங்கள் நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஜிகே மற்றும் மேக்ஸ், இது 3 தான் கலந்து தான் நம்மளுக்கு வரும். அந்த 3ஐயும் நம்ம பார்ப்போம். ரைட், ஓகே. இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழில் மிக முக்கியமான ஒரு கொஷின். நம்மளுக்கு தமிழ் என்பது ரொம்ப ஒரு தேவையான ஒரு பகுதியாக இருக்குது. தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டறிக. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயற்சொல்லுக்கு தமிழ் சொல்லை பற்றி கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசனுக்கு மகுடம் சூட்டுவது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு போட்டியில் அல்லது ஒரு நாட்டினை வென்ற ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணாருன்னா அரசருக்கு அவர் தலை கவசத்துக்கு மேலே அந்த இது வைப்பாங்களே, கிரீடம் வைப்பாங்களே. அப்போ கிரீடம் என்பது வெண்குடை என்பது இது தவறானது. ரைட், ஓகேங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் என்றால் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்க. நகல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய நம்ம காப்பி, ஓகேவா, ஜெராக்ஸ் அப்படின்வாங்க. அப்போ இது என்னது எதிர்ச்சொல்லாக இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. குந்தகம் என்பது குசல், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருளே கிடையாது, இதற்கான பொருளே கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ சிஸ்டர் என்பது பார்த்தீங்கன்னா படைப்பு என்பது தான் இங்கே மிகவும் சரியான விடை. ரைட், ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து பிழையை நீக்கி தொடரினை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டதில் எது தவறாக இருக்குது அப்படின்றது சரியாக இருக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தவறுகளை இது பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஏணியை கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிக்கணும். ஏணி, ஓகேவா, இந்த ஏ அப்படின்றது கண்டிப்பாக வராது. அப்போ இதை என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் ஒமிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே இருக்குது மீதி 3 இருக்குங்களே, அந்த 3 பார்த்தீங்கன்னா ஏணி இந்த நீ கண்டிப்பாக வராது. அப்போ ஆப்ஷனில் இதுவும் என்ன பண்ணலாம், நம்ம ஒமிட் பண்ணலாம். அப்போ அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஏணியை கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டு இருக்கிறது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏணி என்பது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு இடத்துல ஏற முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த ஏணியை வச்சு நம்ம அந்த இடத்த நம்மளால் ஏற முடியும். அதனால ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான விடை. அடுத்து என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வருற்றுள் எவை, ஓகேவா, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அரசியலமைப்பை சார்ந்து இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்க, நிதி ஆணை அப்படி என்பது அரசியலமைப்புக்குள்ளே தான் வரக்கூடும், ஓகேங்களா. ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் தான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி அயோத்தி அப்படி என்பது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது பிளானிங்கில் வந்துடும், ஓகேவா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா நிதி அயோத்தி அப்படின்னு மாற்றிருப்பாங்க 2015. அதனால பார்த்தீங்கன்னா இது என்னது தவறானது. ரைட், ஓகேங்களா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பட்டியலின் ஜாதியின் ஆணையர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 1 சரி, 3 சரி. ரைட், ஓகேங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழியின் சிறுபான்மையனாக சிறப்பு அலுவலகம் இருப்பது. அடுத்தது
நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொழி சிறுபான்மையான அப்படின்பது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தவறானது. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அரசியலமைப்பில் வரக்கூடியது. ரைட், ஓகே. அப்போ 1 3 4 1 3 4 என்பது எதில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்வருவற்றுள் யார் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் பதவியில் செயலராக செயல்படுகின்றார் அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன கட்டிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை கட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஜிஎஸ்டி வரியை கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு துணியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி இது பண்ணுறோம். அந்த ஜிஎஸ்டிக்கு யாருடைய கவுன்சிலிங் பதவி வழியை செயலாளராக இருப்பார்? அதுக்கு யார் பார்த்தீங்கன்னா செயலாளர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய வருவாய் செயலாளர். ஒன்றிய வருவாய் செயலாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஜிஎஸ்டி உடைய செயலாளராக இருப்பார். அப்போ மற்றவங்களாம் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிடையாது. ஒன்றியத்தின் நிதி, அவங்க வந்து நிதியை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்தியாவின் அமைச்சரவின் செயலாளர் தப்பு. ரைட், ஓகே. நிதி ஆணையத்தின் தலைவர் இது வந்து தப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய வருவாய் செயலாளர். இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சிருக்காருங்களே அவர் இதை வந்து தலைமையேற்று நடத்துவார். அடுத்தது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தேசிய ஆணையத்தின் அரசியலமைப்பு அந்தஸ்தினை வழங்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சார்ந்த ஒரு வினாக்கள் கண்டிப்பாக வரும். அதை எந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 102வது சட்ட திருத்தத்தின்படி 2018 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தை நம்ம கொடுக்கணும் அப்படி என்பதற்காக இந்த ஆணையத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108வது சட்ட திருத்தத்தில் 2018. ரைட், ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 2 கழிச்சுன்னா 8 வருங்களா? அப்போ 8 என்பது நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சலாம். அதுக்கு எதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு 10லேருந்து 2 கழிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு இருக்காங்களே, அப்போ பிற்படுத்த வகுப்பினருக்கு அந்தஸ்தை கொடுக்கத்தால அவங்க லேட்டாக வந்ததால் என்ன ஆச்சு 10லேருந்து 2 கழிச்சு 8 கொடுக்குறாங்க. அப்போ 102லேருந்து 2018 தான் அந்த இது வந்து நடைமுறைக்கு வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸ் என்பது நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பகுதி. கண்டிப்பாக என்ன ஆகும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். மேக்ஸ் என்பதை வந்து என்னது நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கணும். தொடர்ச்சியாக பண்ணும்போது மட்டும்தான் அதில் நம்ம என்ன பண்ணலாம் 25க்கு 25 எடுக்கலாம். அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி. அப்போ மேக்ஸ் என்பது வந்து கண்டினியூவாக பாட்டு எடுக்கணும். கண்டினியூவாக நம்ம போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் மேக்ஸுக்கு 25க்கு 25 எடுக்க முடியும். அப்போ மேக்ஸில் இருக்கக்கூடிய வினா வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் உடைய பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரன்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த மென்சுரன்ஸில் 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D அப்படின்வாங்க, இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3D அப்படின்வாங்க. அப்போ 2D 3D அப்படின்னு நம்ம பிரித்து பார்ப்போம். 2Dலாம் சில இது வரும், 3Dலாம் ஒன்று வரும். அப்போ 2Dயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து பிரெத்தை மட்டுமே மெஷர்மெண்ட் பண்ணால் அது 2D, லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுத்தையும் சேர்த்து மெஷர்மெண்ட் பண்ணால் அது 3D அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தோடைய ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துறாங்கன்னா 24, ஓகேவா. பிரெத் எவ்வளோன்னு கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். ரைட், ஓகேவா. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஏரியாவை கேட்குறாங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செவ்வகம்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண தெரியும், டயக்ராம் தெரியணும். ஃபஸ்ட்டு செவ்வகத்துடைய ரெக்டாங்கிளுடைய ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா. எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து. இது லென்த்துனா இங்கே என்ன தான் இருக்கும், லென்த்து தான். இது பிரெத்னா இதுவும் பிரெத்து தான். ரைட், ஓகேவா. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ரைட், ஓகே. அப்போ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பிரெத்து
15 ரைட் ஓகேங்களா. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஏரியா அப்படின்னாவே என்ன சார் பண்ணணும், பொதுவாகவே தெரிஞ்சுங்க. 2Dயை பொறுத்த வரைக்கும் ஏரியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதே வந்து பெரிமீட்டர் அப்படின்னா வந்து சுற்றளவு, பெரிமீட்டர்னா என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். ரைட் ஓகேங்களா. அப்போ ஏரியா என்பது பெருக்கணும், பெரிமீட்டர்னா என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். இது மறக்காம ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி சார் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், ரெண்டு சைடில் இப்போ நம்ம பெருக்கிறோன்னு வச்சுங்களேன், வீட்டை தொடர்பு சேர்த்து பெருக்கும்ல. அப்போ பெருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கம் பெருக்கும்ல, ரெண்டு சைடை தானே பெருக்கிட்டு போவோம். அதே தான். அப்போ இந்த சைடும் இந்த சைடும் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். அங்கே இங்கே 15 இங்கேயும் எவ்வளோங்க 15 தான். ரைட் ஓகே. மல்டிப்ளை பண்ணலாமா. ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன, ரெக்டாங்கிளுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா லென்த்து இன்ட்டு பிரெத்து. லென்த் எவ்வளோ 24, பிரெத்து 15. மல்டிப்ளை பண்ணால் 20, 2, 12, 4, 2, 0, 6, 3. ரைட் ஓகேங்களா. அப்போ எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிம்பிள். ஃபார்முலானா யோசிக்காதீங்க, என்ன பண்ணுறீங்க ரெண்டு சைடை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அவங்க கொடுக்கக்கூடியது அவ்வளோதான். லென்த் இன்ட்டு பிரெத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்போ இதுக்கு பெரிமீட்டர் என்னவா சார் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாமா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு பெரிமீட்டருக்கான ஒரு ஃபார்முலா அங்கே எழுதி போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு லென்த்து ப்ளஸ்ஸு பிரெத்து. ஓகேவா. 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்வாங்க. அது எப்படி சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்குங்களே இது எல்லாமே. அப்போ பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றளவு அப்படின்னாங்க. சுற்றளவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். அதை வந்து சுற்றளவுன்னு இருக்காங்க. அப்போ ஆட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கேருந்து போகலாமா. அப்போ என்ன இருக்குது, பெரிமீட்டர் ஈக்குவல் டு லென்த்து ப்ளஸ்ஸு பிரெத்து ப்ளஸ்ஸு லென்த்து ப்ளஸ்ஸு பிரெத்து. அப்போ எத்தனை லென்த் இருக்குது, 2 லென்த் இருக்குது. 2 லென்த்து ப்ளஸ்ஸு 2 பிரெத்து இருக்குது. அப்போ இது ரெண்டுலேருந்து பொதுவே தான் வெளியே எடுத்தாச்சு, லென்த் 2 வெளியே எடுத்தாச்சு. எடுத்துகிட்ட மீதி என்ன இருக்கும், லென்த்து ப்ளஸ்ஸு பிரெத்து. உங்களுக்கான கொஷின் ஓகேவா. இதே கொஷினில் உங்களுக்கு பெரிமீட்ரு கேட்டாங்கன்னா ஓகேவா, பெரிமீட்ரு கேட்டாங்கன்னா அது எப்படி சார் ஆன்சர் கொஷினை கண்டுபிடிச்சி அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஃபார்ம்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுறீங்க, அதில் நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணால் மட்டுமே போதுமானது. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்ரு உங்களுக்கான வினா. கண்டிப்பாக மறக்காமல் அதை என்ன பண்ணீங்க, சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமானது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. ரைட் ஓகேவா. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், 2Dயோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3Dன்னுவாங்க. ஓகேவா. 2D இருக்குங்களே, 2Dயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டயக்ராமுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3Dன்னுவாங்க. அப்போ நம்ம 2Dயை நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டா 3D வந்து ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா. 2D மட்டும்தான் கஷ்டம், 3D ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 10 சென்டிமீட்டர், அதன் கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஓகே. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஆஸ் ஏ ரேடியஸ் அப்படி 7 மீட்டர், அதோடைய ஹைட் எவ்வளோவா 10 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஓகே. அப்போ இந்த சிலிண்டர் அப்படின்றது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர்ன்றது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளை பேஸ் பண்ணி உருவாகும். ஓகேவா. நம்ம வீட்டில் இருக்க சிலிண்டர் பார்த்துறீங்களா, அந்த சிலிண்டரை ரொம்ப நாள் ஒரே இடத்துல வச்சுட்டு தூக்கி வச்சிங்கன்னா தெரியும், கீழே என்ன இருக்கும், ஒரு சர்க்கிள் ஷேப்பு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கீழமும் ஒரு சர்க்கிள், மேலமும் ஒரு சர்க்கிள். அப்போ ஒரு சிலிண்டரு எத்தனை சர்க்கிளை பேஸ் பண்ணி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளை ஓகேவா, 2 சர்க்கிள் மேலே சர்க்கிள் அடக்கிட்டே போனால் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போனால் அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர். அப்போ ஒரு சிலிண்டருக்கு எத்தனை சர்க்கிள், 2 சர்க்கிள் தேவை. ரைட் ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன சார், சர்க்கிள்னாவே என்ன இருக்கணும், ரேடியஸ் இருக்கணும். ஓகேவா. அப்போ இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும். சும்மா நம்ம டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக இங்கே ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். அப்போ இதுக்கும் ஒன்று இருக்குங்களங்க, அது என்னங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ரைட் ஓகே. ஆக்சுவலாக இது சர்க்கிளை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லிட்டுல, சர்க்கிளை பேஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேவா. சர்க்கிள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட், அது வந்து என்னன்னா பை அப்படின்லாம். ஓகே. சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் என்ற ஒரு டிஸ்டன்ஸில் சேமாக ஓகேவா 360 டிகிரியில் சர்க்குலேஷன் வந்தால் சுற்றி வந்தால் அது என்னது சர்க்கிள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ சர்க்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா. இந்த அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் தானே நம்ம பேஸ் பண்ணுறோம். அப்போ அது கூட என்ன மட்டும் ஆட் ஆகுது, ஹைட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டா அதுக்கு தான் என்ன இருக்கும், சிலிண்டரோடைய வால்யூம் கிடச்சிடும். ஓகேவா. அப்போ சிலிண்டரோடைய வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர் h அப்படின்னு இருக்கும். ரைட், ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையுடைய வேல்யூ என்ன சார், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பையுடைய வேல்யூ 22/7 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ரைட், ஓகேவா? பைக்கு ஆங்கிளில் சொன்னாங்கன்னா எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இதில் எடுத்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாமா? ஏன்னா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோங்க 7. அப்போ 7 எத்தனை டைம்ஸ் பண்ணோம்? 2 டைம்ஸ் பண்ணோம். ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? 7 × 7 × 10. ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 7க்கு 7 அடிச்சிடலாமா? மீதி எவ்வளோ இருக்கும்? 22 × 7 × 10 மல்டிப்ளை பண்ணால் 17. மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 0 4 மீதி 1 4 14 14 + 1 15 பண்ண 0 4 5 1. ரைட், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? 2D 3Dயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாவை படிச்சுட்டா போதும், அது ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு படிக்கணுன்றதுக்காக ஃபார்முலாவை உருவாக்க தெரிஞ்சுங்க. ஒரு டயக்ராம் இருக்குன்னா அந்த டயக்ராம் வச்சு நம்ம எப்படி ஃபார்முலா உருவாக்குறோமோ அப்படி உருவாக்கிட்டா நம்மளுக்கு எப்பவுமே மறக்காது. நம்ம இதுக்கான ஃபார்முலாக்குனே ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் கூட அதுக்கான வீடியோவே நம்ம தனியாக போடலாம். 2Dக்கு தனியாக ஃபார்முலாக்குன்னு ஒரு வீடியோ, அதே வந்து 3Dக்கும் ஒரு ஃபார்முலாக்குன்னு ஒரு வீடியோ நம்ம போடுவோம். அது என்ன சொல்லுதுன்னா அந்த டயக்ராம் வச்சு நம்ம ஃபார்முலாவை அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ண வேண்டியதில்லை. இப்போதையும் இந்த சம்ம மட்டும் பார்த்துங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக என்னன்றது, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, இதில் எதனா புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம பார்த்த 7 சம் இல்லாமல் அடுத்து ஒரு 6 சம் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதையும் போயிட்டு பாருங்கள். இந்த ஒரு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வெற்றி என்பது யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளுடைய முயற்சியும் பயிற்சியும் அது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றியை நம்ம அடைஞ்சிடலாம். ரைட், கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.